இன்ஸ்டண்ட்டாக கோதுமை மாவு வச்சு பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா, கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் சக்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஜஸ்ட் கரைஞ்சா மட்டும் போதும். இதை வடிகட்டி இந்த மாவோட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் 1/2 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காவும் அப்புறமா முந்திரியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ இது புளிக்கணும்லாம் அவசியம் இல்லை, உடனே சுட ஆரம்பிச்சிக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்து 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி. வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.